வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. அப்புறம் ஒரு சின்ன உதவி உங்கள் மூலமாக எனக்கு தேவைப்படுது. இப்போது எடுத்த உடனே ஒரு பெரியவரை காமிச்சேன் இல்லையா? ஆமாம், அவர் பேர் வந்து சொக்கலிங்கம். வயசு வந்து 89. அவர் யாருன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய சிஸ்டர். அவங்களுடைய அப்பா காணாமல் போயிட்டார், தொலைஞ்சு போயிட்டார். வீட்டில் தான் இருந்திருக்கார். அந்த சமயத்தில் அவர் எங்கே இருக்காருன்னா நூம்பல் எங்கே இருக்குன்னா டிஆர் கார்டன் இருக்குது இல்லையா? போகிற டிஆர் கார்டன், டிஆர் பிளாசா, அந்த ஏரியாவில் ஜட்ஜஸ் காலனி ஒன்று இருக்குது. அங்கே தான் இருந்திருக்காரு. கொஞ்சம் ஞாபகம் மறதி கொண்டவர். திடீர்னு வந்து வெளியே போனது மிஸ் ஆகிட்டார். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி தேடிட்டு இருக்காங்க. அவங்களும் சொல்லிக்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லுங்கள், சில பேர் ஸ்டேட்டஸ் எடுத்து சொல்லுங்கள், ரீல்ஸில் போடுங்க, இந்த மாதிரி மிஸ் ஆகிட்டாருன்ட்டு. சரி, கண்டிப்பாக பண்ணுற சிஸ்டர் சொல்லிக்கிறேன். இப்போ அவர் பேர் பார்த்தீங்க இல்லையா? எங்கள் அப்பா மாதிரியே இருக்கிறல பார்க்கறதுக்கு. கடைசி காலத்தில் எங்கள் அப்பா இது மாதிரி தான் இருந்தார். 89 வயசு அவருக்கு. கொஞ்சம் ஞாபகம் வருது. அவர் வந்து இது காணாமல் போகிறப்போ இதே ட்ரெஸ் தான் இருந்திருக்காரு. கையில் வந்து போத்தீஸ், அந்த கட்டப்பை இருக்கு இல்லையா, பச்சை கலர், அதை வச்சுருந்துருக்காரு. திடீர்னு மிஸ் ஆகிட்டார். எப்போ 15/6 இப்போ போச்சில் 15 மிஸ் ஆகிருக்காரு. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த பெரியவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஒரு நம்பர் வருது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நம்பர் வருது இல்லையா, இந்த நம்பருக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க. ஒரு சின்ன உதவி தான். பார்த்தா கால் பண்ணி அந்த இடத்துல அவர் இருக்கார் மட்டும் சொல்லுங்கள். நாங்கள் போய் அவர் பிக்கப் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல மிஸ் ஆன ஒரு போரில் மிஸ் ஆகிட்டார், நூம்பல்ன்ற இடத்துல. மேபி அந்த ஏரியாவுக்குள்ளே எங்கன்னா ஒரு இருந்து இருக்கலாம், சுற்றின்னு இருக்கலாம், இல்லை எங்கன்னா உட்காந்துட்டு இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம சிஸ்டர்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வீட்லேயே நம்ம வீட்டு பெரியவங்க யாருன்னா சாப்பிடலாம், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? இப்போ அவர் தொலைஞ்சு போயிட்டாரு. அவர் சாப்பிட்டாரா இல்லையா, எங்கே படுத்தார், எங்கே போகிறாரு, எங்கே வராரு, அதை நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த பெரியவர் எங்கே இருந்தாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இந்த நம்பர் தெரியுதுங்களா, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக பிக்கப் பண்ணிக்கிறோம். இந்த உதவியை கண்டிப்பாக செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு பெரிய உதவி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.